அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஏஜென்ட் கிம் ரீஆக்டிவேட்டட் சீரிஸோட கண்டினியூவா தான் பார்க்க போறோம். போன வீடியோல மின்னோட மொபைல ட்ராக் பண்ணி ஹீரோ ஒரு ஃப்ரெண்ட் ஹான்ஸோட ஒரு ரவுடி கும்பல் இருக்க இடத்துக்கு வரவும் அங்க ஹீரோவை தேடி அந்த நார்த் கொரியன் ஸ்பை சியாங்க வர ஹீரோ தலையில கண்ண வைக்கவும் அதுக்கப்புறம் என்ன நடக்குது இந்த வீடியோல பார்ப்போம். வருஷம் 1997. இப்ப நார்த் கொரியால உள்ள ஒரு ஆர்ஃபனேஜ் தான் காட்டுறாங்க. அங்கதான் டைரக்டர் ரீ வராரு. அங்க இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய பசங்களா இருக்கிற கிளாஸுக்கு போறாரு. அவங்க எல்லாருக்குமே மோட்டிவ் தர மாதிரி ஸ்பீச் கொடுக்குறாரு. உங்களை யாரு சுறுசுறுப்பாவும் திறமசாலியாவும் எல்லாரோட சிறந்தவங்களா இருக்கீங்களோ அவங்களால நேஷனல் லெவல் அத்லெட்டிக்ல கலந்துக்க முடியும். நம்ம நாட்டுக்கு சேவை செய்ய அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும்னு சொல்ல அப்ப ஒரே ஒரு பையன் மட்டும் கையை தூக்கி நீங்க சொல்ற மாதிரி திறமசாலான பையனா இருந்தா எனக்கு வயிறார சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்க டைரக்டர் கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்ல பசங்க எல்லாரையும் அவர்கிட்ட வர சொல்றாரு. அங்க இருக்கிற மொத்த டெஸ்கை நகர்த்த சொல்லிட்டு அவங்க திறமையை நிரூபிக்க சொல்றாரு. அதாவது அங்க இருக்கிற பசங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க சொல்றாரு. அப்படி அடிச்சுக்கிட்டதுல அங்க கடைசி வரை நின்னது ஒரே ஒரு பையன் தான். டைரக்டரையும் அவனை பார்த்து உன் பேரு என்னன்னு கேட்க அவன் பார்க்குன்னு சொல்றான். டைரக்டரையும் அவனை கூட வர சொல்றாரு. அப்ப ஒரு பையன் அடி வாங்கினவள பின்வாங்காம பார்க்கோட காலை பிடிக்கிறான். நான் இன்னும் தோக்கல சண்டைக்கு தயாரா இருக்கேன் தான் அதுக்கு அர்த்தம். அப்படி காலை பிடிச்சு சண்டை போட இன்னும் தயாரா இருக்க அந்த பையனை பார்த்துட்டு டைரக்டர் ரீயும் உன் பேரு என்னன்னு கேட்டா அந்த பையனும் என்னோட பேரு கிம்னு சொல்ல அந்த ரெண்டு பேருமே ஆர்மி கேம்ப கூட்டிட்டு போறாரு. இந்த பசங்க மட்டும் இல்ல, நார்த் கொரியால எங்கெங்கெல்லாம் ஆர்ஃபனேஜ் இருக்கும் அங்க இருக்கிற எல்லா பசங்களோட சண்டை போட வச்சு அதுல இருந்து ஒருத்தர் ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்து இத மாதிரி ஆர்மி கேம்ப கூட்டிட்டு வந்து அடுத்த தலைமுறைக்கான போர் வீரர்களை உருவாக்குறாங்க. இப்ப பசங்க எல்லாருமே ஒன்னா இருக்கும்போது அங்க டைரக்டர் ரீயும் இருப்பாரு. அப்ப செத்து போன காக்கா அவனுக்கு கீழே விழவும் அதை பார்த்து ஒரு சின்ன பையன் பயந்துருவான். அப்ப அந்த டைரக்டர் ரீயும் அவன் சின்ன பையன் கூட பார்க்காம அவன் கண்ணால ஷூட் பண்ணி கொண்டுடுவாரு. அங்க இருக்கிற எல்லா பசங்கள்டையும் நீங்க ஸ்பெஷல் யூனிட்டுக்காக தேர்ந்தெடுத்த ஆளுங்க, உங்க வாழ்க்கையில பயங்கரதை இருக்கக்கூடாது, பயப்படுற ஆளுங்க இங்க இருக்கவும் கூடாது. முக்கியமா உங்க லட்சியம் என்ன தெரியுமா? அந்த சவுத் கொரியா வலிக்கிறது மட்டும் தான். அதுதான் உங்க லட்சியம், அதுதான் உங்க கடமைன்னு சொல்ல சின்ன பசங்க கூட பார்க்காம உங்களுக்கு மோசமான கஷ்டமான ட்ரைனிங் எல்லாம் தர ஆரம்பிக்கிறாங்க. ஆர்மில வேலை பார்க்கும்போது எதிரிங்க கிட்ட மாட்டிக்கிட்டா அவங்க எப்படிலாம் டார்ச்சர் பண்ணுவாங்க அவங்கள டார்ச்சர் பண்றாங்க. அப்படி ஒவ்வொருத்தங்களையும் அடிச்சு அவங்க பேர் என்னன்னு கேக்குறாங்க. அந்த நேரத்துல இவங்க ரெண்டு பேருக்குமே நம்பரும் கொடுத்திருப்பாங்க. ஹீரோட நேம் 73, அந்த பார்க்கோட நம்பர் தான் 66. இப்ப இந்த பார்க்க கொடூரமா அடிச்சு உன் பேரு என்னன்னு கேக்குறாங்க. அப்ப பார்க்க அவன் பேரு தெரியாதுங்கிறான். ஹீரோவை அடிச்சு அவனோட பேர் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோ பயப்படாம அவரோட பேரை கிம்னு சொல்றாரு. இப்ப நடக்கிற இந்த கொடூரமான டெஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் எப்படி சர்வைவ் ஆவாங்க, முக்கியமா யாராவது டார்ச்சர் பண்ணா அவங்க அடையாளத்தை சொல்லக்கூடாதுன்னு தான் பார்க்க அவன் பேரை சொல்ல. ஆனா ஹீரோவோட பேரை கிம்னு சொல்றான். ஏன்னா தான் யாருன்னு தெரிஞ்சாலும் அவனுக்கு கவலை இல்லைங்கிறதால. அப்ப ட்ரைனிங் கொடுக்குற ஆபீசரும் நீங்கெல்லாம் காட்டு மிருகங்க மாதிரி, உங்களுக்கு எந்த ஒரு பேரும் கிடையாது, அடையாளமும் கிடையாது, வேட்டையாடுறது மட்டும் தான் அவங்க ஒரே வேலைன்னு சொல்ல அவங்களுக்கான ட்ரைனிங் நடந்துட்டு தான் இருக்கு. அங்க ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் அதுல ரொம்பவே திறமசாலியா இருக்கிறதுனா ஒண்ணு பார், அடுத்து கிம். இவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே சேர்ந்து தான் ட்ரைனிங் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும் போதெல்லாம் இவங்க ரெண்டு பேர் தான் போட்டி. எல்லா விஷயத்திலையும் பார்க் தான் முன்னேறி போயிட்டு இருக்கான். சின்ன வயசுல அவங்களுக்கு கொலை பண்றதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஒருத்தர் சண்டை போடுறதுக்கான ட்ரைனிங் கொடுக்க. அப்படி ஒவ்வொரு தடவை ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கும் போது அதுல அதிகமா ஜெயிக்கிறது பார்க் தான். அதனால கிம் பல தடவை சோகமா உட்கார்ந்துருக்கு. அப்ப பார்க் அவங்களை சமாதானப்படுத்த வர கிம் சமாதானமாக மாட்டார். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க. இவங்களுக்குள்ள இருக்கிறது நட்புன்னு சொல்ல முடியாது, வெறுப்புன்னு சொல்ல முடியாது. அப்படி இவங்களுக்கான ட்ரைனிங் போயிட்டு இருக்க இவங்களோட கடைசி மோசமான ட்ரைனிங் தான் காட்டுறாங்க. தூங்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆர்மி ஆளுங்க கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படிதான் ஹீரோ கிம் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு ஆர்மி ஆள் கொலை பண்ண வருவான். ஆனா அவன் கன்னோட சவுண்ட் கேட்டு ஹீரோ முழிச்சு அவன் கையில இருக்க கண்ணையை வாங்கி அவன் அடிச்சு கொன்னுருவாரு. அப்படி கொண்டுட்டு வெளியில வந்து பார்க்கும்போது தான் இதுவும் ஒரு ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் அங்க இருக்க எல்லா பசங்களும் எடுத்திருக்காங்க. அதுல நிறைய பேர் செத்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த போட்டியில் ஜெயிச்சதே ரெண்டு பசங்க தான், ஒன்னு பார்க், அடுத்து கிம். அந்த ரெண்டு பேரை தவிர தூங்கும் போது இந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் கன் எடுத்து ஷூட் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்களே, அதுல இருந்து ஏகப்பட்ட பசங்க இறந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கான இறுதி சடங்கு கூட சரியா செய்யாம நெருப்புல எடுத்து போட்டு அதே இடத்துல எரிச்சிருவாங்க. இது எல்லாத்தையும் கிம், பார்க் ரெண்டு பேருமே தான் பாக்குறாங்க. எல்லா டெஸ்ட்லயும் ஜெயிச்சு கடைசியில் இருக்கிறது இவங்க ரெண்டு பேரும் மட்டுங்கிறதால இவங்களுக்கு ஆயுத பயிற்சி தர ஆரம்பிக்கிறாங்க. கத்தி கன்னு ஏகப்பட்ட ஆயுதங்களை பயிற்சி தர இவங்களும் ஒரு நல்ல சோல்ஜர் ஆகி அதுக்கப்புறம் நார்த் கொரியாவோட ஒரு ஸ்பெஷல் டீம்ல ஜாயின் பண்ணிடுவாங்க. ஏகப்பட்ட ஆபரேஷன் நார்த் கொரியா சார்பா சவுத் கொரியால போய் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்படிதான் ஒரு ஆளை கொலை பண்றதுக்காக அவங்க வீட்டுக்கு கிம் பார் அவங்க டீமோட அங்க வரவும் மேல இருக்க ஒரு மாடிக்கு வராங்க. அங்க ஒரு ஆள் டிவி பார்த்துட்டு இருக்க அவன் தலையிலேயே ஷூட் பண்ணிடுவாங்க. ஆனா அவன் உடம்புல இருந்து எந்த ஒரு பிளடும் லீக் ஆயிருக்காது. அவன் தலையும் சாஞ்சிருக்கு. சந்தேகப்பட்டு கிம் முன்னாடி பகுவோம் பார்க்க வர தடுத்துட்டு அவர் முன்னாடி போறாரு. அந்த சேர்ல உட்கார்ந்திருக்க ஆளா திருப்பி பார்த்தா அது மனுஷனையில ஒரு பொம்மை, அதோட அதுல ஒரு பாம்பும் செட் பண்ணிருக்கும். இது ஒரு ட்ராப். அந்த நேரத்துல தான் பாம்பு அடிக்கவும் அந்த பார்க் இறந்து போயிருப்பாரு. ஆனா ஹீரோ கொஞ்சம் தள்ளி இருக்கவனோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்திருக்காரு. அந்த டைரக்டர் ரீ சொன்ன மாதிரி அந்த பார்க்க கொண்டு ஹீரோ இல்லங்கிற மாதிரி காட்ட அதை பார்த்து கிம் வருத்தப்படுறாரு. என்னதான் இவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை இருந்தாலும் இவங்க பல வருஷம் ஒன்னாவே இருந்தாலும் அதோட இவங்க ரெண்டு பேரும் ஆர்மி பேஸ் கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி அந்த ஆர்ஃபனேஜ்ல இருப்பாங்களே, அப்ப பார்க்கு ஒரு சின்ன தம்பி இருப்பான், தான் சியாங். தான் அண்ணன் ஆர்மி பேஸுக்கு போறத பார்த்துட்டு அவன வரன் கதையால் இருப்பான். அப்ப சின்ன பையனா இருந்த பார்க் தான் எனக்காக காத்துரு சியாங், அண்ணன் கண்டிப்பா வருவான்னு சொல்ல பார்க்க எங்கேயுமே கூட்டிட்டு போவாங்க. அப்ப அழுதுட்டு இருக்க சியாங்க பார்க்க பார்க்க அப்படியே கட்னா பிரசன்ட் தான் காட்டுறாங்க. ஹீரோ ஹான்சம் இவங்க ரெண்டு பேருமே அந்த ரவுடி வீட்டுல இருக்கும் போது சியாங் ஹீரோட தலையில கண்ணை வச்சிருக்க நீ தானே இந்த பொய்யான 66 ஷூட் பண்ண வரதுக்குள்ள ஹீரோ டக்குன்னு தலையாச்சு நவுந்துருவாரு. புல்லட் அவர் மேல பட்டிருக்காது. அப்ப அவன் கையில இருக்க கண்ணை வாங்க ட்ரை பண்ணும்போது ஹீரோ கையில இருந்த மொபைலால அந்த கண்ணு விலக்கி சியாங்க்கு பக்கத்திலே விழவும் எங்க ஷூட் பண்ணா ரெண்டு பேரும் ஓடி போய் முதல்ல ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப சியாங் ஷூட் பண்ணிட்டே இருக்கவும் ஹீரோ ஆன்சர் ரெண்டு பேரும் பிளான் பண்ணி எப்படியாவது வெளியில வரலாம்னு யோசிக்கும் போது அப்ப சியாங்கோட கையை யாரை ஷூட் பண்ணிடுவாங்க. அந்த சவுண்ட் கேட்டு ரெண்டு பேருமே அதே இடத்துல இருக்கவும் அங்க வந்திருக்க அந்த டெய்லரும் சாங்கும் தான். இந்த சியாங் மின்ன பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு போயிருப்பாளா. அந்த நேரத்துல இந்த டெய்லர் ஏஜென்ட் அவனை பார்த்திருப்பாரு. அவனை பார்க்கவும் டெய்லருக்கு சந்தேகம் வர சியாங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அப்படி ஃபாலோ பண்ணி தான் இங்க வந்திருக்கவும் அவங்க
அவங்க 2 பேரோட கையிலும் கன் இருக்கு. அதை வச்சு மிரட்டுறாங்க. இப்ப சரணடைறியா இல்ல ஷூட் பண்ணுமான்னு கேட்க சியாங் அவன் கண்ணை கீழே வைக்கிறான். அப்பதான் ஹீரோ எந்திரிச்சு நிக்க ஹான்ஸ் அவங்கள பார்த்துட்டு இவங்க 2 பேருமே யாருன்னு கேட்டா அப்ப ஹீரோவும் அந்த பொண்ணு என் கூட வேலை பார்க்குற ஒரு கோவொர்க்கர், அதோட இங்க இருக்காரு இந்த ஆளு, என் வீட்டுக்கு பக்கத்துல டெய்லர் ஷாப் வச்சிருக்கதா சொல்ல. அப்ப சாங்க ரொம்ப நடிக்க வேண்டியதில்ல, நாங்க ஸ்பை உங்களை ஃபாலோ பண்ற விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் கரெக்டான்னு கேட்கவும் ஹீரோவும் என்ன ஃபாலோ பண்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா என்ன பின்னாடி ஃபாலோ பண்ற ஸ்பை நீங்க தான் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல. அப்ப டெய்லரும் ஏஜென்ட் கிம் உங்களை பத்தி நார்த் கொரியாவுக்கு தெரிஞ்சிருச்சு, எல்லாருமே உங்களை தான் தேடிட்டு இருக்காங்க, நான் சொல்றதை கேட்டு ஒழுங்கா சரணடைஞ்சிருக்கேன்னு சொல்லவும் அப்ப ஹீரோவும் என்னால இப்ப சரணடைய முடியாது, என் பொண்ணை காணோம், அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவளை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவ நல்லா இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நானே திருப்பி வந்து உங்கள்ட்ட சரணடைறதா சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போறாரு. அவரு பின்னாடி ஹான்ஸும் அங்க இருந்து போக டெய்லர் சாங் இவங்க 2 பேரோட கையிலும் கன் இருக்கு. அப்படி இருந்து ஹீரோவை தடுக்கிறதுக்கோ அவரை ஷூட் பண்ணவோ மனசு இல்ல. அந்த ஒரு செகண்ட் ஹீரோவை பார்த்துட்டு இருக்கும் போது சியாங் இதான் டைம்னு சொல்லிட்டு அங்க இருக்க 2 பேரையும் அடிச்சு போட்டு முக்கியமா அந்த டெய்லரையும் ஷூட் பண்ணிட்டு ஹீரோவையும் ஹான்ஸையும் பிடிக்கிறதுக்காக அந்த பில்டிங்க்கு வெளியில வந்தா அதுக்குள்ள 2 பேருமே அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருவாங்க. இப்ப சாங்க தான் காட்டுறாங்க. அவங்க கூட வந்து அந்த டெய்லர் ஏஜென்ட் இறந்து போயிருப்பார்ல, அதனால சோகத்துல அவருக்கு பக்கத்துல வரவும் இறந்து போனவர் திடீர்னு மூச்சு விட்டு முழிக்கிறாரு. அதை பார்த்த சாங் அரண்டு போகவும் அப்பதான் காட்டுறாங்க இவர் சேஃப்டிக்காக புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருப்பார். அதனாலதான் சியாங் ஷூட் பண்ண எதுவுமே அவரோட பாடியை டச் பண்ணல. இருந்தாலும் அந்த புல்லட் பட்ட இம்பாக்டால தான் செத்து போன மாதிரி மயக்கத்துல இருக்கவும் அப்ப சாங்க உங்களை பார்த்து நான் ரொம்பவே பயந்துட்டேன், நமக்கு என்ன வேலை இருக்கு சீக்கிரமா கிளம்புங்க. அவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப ஹீரோ ஹான்சோ 2 பேருமே அவங்க ட்ரக்ல தான் போயிட்டு இருக்கவும் அப்பதான் ஹீரோ அவர் இடுப்ப பாக்குறாரு. சியாங் அவரை கண்டிப்பா ஷூட் பண்ணும்போது அவர் மேல புல்லட் படலனாலும் அது உரசிட்டு போயிருக்கும். அதனால ஹீரோட இடுப்புல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் கார்ல இருக்கான்னு கேக்குறாரு. பின்னாடி இருக்குன்னு சொல்லவும் ஹீரோ பின்னாடி போய் உட்கார்றாரு. அவருக்கு அடிப்பட்ட காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்க. அப்ப ஹான்ஸும் சரியா பார்க்காம பின்னாடியே பார்த்துட்டு ஏதோ உதவி வேணுமான்னு சொல்லி பேசிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்பதான் சால் அந்த வழியில வர ட்ரக்க பார்த்து டாக்ஸில இருந்து இறக்குறாரு. ட்ரக்குக்கு முன்னாடி போய் நிக்கவும் ஹான்ஸும் பின்னாடியே பார்த்துட்டு வண்டி ஓட்ட சால் கத்தவும் அதை கேட்டு தான் முன்னாடி பாக்குறாரு. உடனே பிரேக்க போட்டு வண்டியை நிறுத்திடுவாரு. இல்லனா சால் மேலே வண்டி ஏத்தி கொண்டு இருப்பாரு. அப்ப சாலும் ஏண்டா பொறுமையா வர தெரியாது, கொஞ்சம் விட்டுருந்தா என்னையும் கொண்டு இருப்பேன்னு சொல்லிட்டு கார்ல ஏறாரு. இந்த சாலுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, எப்பவுமே கத்தி தான் பேசுவாரு. அவர் கத்துற சண்டை ஹான்ஸுவால கேட்க முடியல. அவர் காருக்குள்ள இருந்து ஏறினதுக்கு அப்புறம் கிம்ம தான் பார்க்கவும் கிம் அடிப்பட்ட இடத்துல மருந்து போட்டுட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஆச்சு, ஒரு சின்ன வேலையை கூட உங்களால ஒழுங்கா பண்ண முடியாதா, நான் மட்டும் இருந்தா உங்களை யாராவது தொட்டிருப்பாங்களா, இதுக்கப்புறம் கவலைப்படாதீங்க, நான் உங்களோட இருக்கேன், உங்களை யாரும் எதுவும் பண்ணாம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்ல ஹான்ஸும் வெறுப்பாய் தயவு செஞ்சு மெதுவா பேசுறா, என் காதாலும் சத்தத்தை தாங்க முடியலன்னு சொல்லி தன் காதை அடைச்சுக்குவாரு. சரி முன்ன யாரு கடத்தினா, ஏதோ தகவல் கிடைச்சிச்சான்னு கேட்க தெரியல, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் போறோம், மின்னோட போன் ஒரு ஸ்டேஷன் கிட்ட தான் கிடைச்சிச்சான், அங்க போய் விசாரிச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த ரவுடி ஆளுங்களுக்கு ஒரு பிச்சைக்காரன் தானே மொபைல் கிடைச்சிருக்கும், அந்த பிச்சைக்காரனை தான் தேடி போயிட்டு இருக்கவும் இப்ப காங்க தான் காட்டுறாங்க. சால் ஹீரோ ஹான்ஸோ இவங்க 3 பேருமே ஒரு இடத்துல மீட் பண்ணிருப்பாங்களா. அதான் ஹான்ஸோ கூட ஒரு இடத்துல காரை வேகமா ஓட்டிட்டு வந்து மோதிர மாதிரி வந்திருப்பாரு. அந்த இடத்துல ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும், அதுதான் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க 3 பேருமே ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னு தெரிய வருது. இப்ப அந்த பிச்சைக்காரனை தான் காட்டுறாங்க. அவங்க எடுக்கிற இடத்துக்கு ஹீரோ ஒரு ஃப்ரெண்டோட வராரு. மீனோட மொபைலை காட்டி இந்த மொபைல் உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு கேட்கவும் அதுக்கு அந்த பிச்சைக்காரன் முதல்ல நீங்க யாரு, அது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்லணும்னு கேட்க அப்ப மத்த 2 ஃப்ரெண்டுகளும் ஒழுங்கா உண்மையை சொல்லு, இந்த போனை எங்க திருடனு கேட்க அப்ப அந்த பிச்சைக்காரனும் நான் பிச்சைக்காரன் தான்டா, ஆனா யார்கிட்ட இருந்து பொருளை திருட மாட்டேன்னு சொல்லவும் அப்ப ஹீரோவும் இந்த மொபைல் உங்களுக்கு எங்க தான் கிடைச்சிச்சு, எப்ப கிடைச்சிச்சு, அதை மட்டும் சொல்லுங்கன்னு கேட்க நான் ஏன் அதை உங்ககிட்ட சொல்லணும் பிச்சைக்காரன் கேட்கவும் அப்ப ஹான்ஸவும் ஒழுங்கா உண்மையை சொல்லு, இப்ப உண்மையை சொல்றா போலீஸ் கால் பண்ணிட்டுவான்னு கேட்க வேணும்னா பண்ணிக்கோ, என்ன நீங்க தான் மிரட்டுறீங்க, நான் தான் உங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்றாரு. அதெல்லாம் பார்த்துடுச்சாலும் இப்படி எல்லாம் கேட்ட வேலைக்கு ஆகாது, இங்க சுத்தி ஆளுங்க வேற இருக்காங்க, அங்க ஒரு சந்து இருக்கு, அங்க யாருமே இருக்க மாட்டாங்க, எனக்கு 2 நிமிஷம் டைம் கொடுங்க உண்மை வரும்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரனை தனியா கூப்பிடுறாரு. அந்த பிச்சைக்காரனை பயந்து போறான். இந்த போன் எல்லாம் எடுக்கல, யாரோ தூக்கி போட்டாங்க, அதுதான் எடுத்ததா சொல்லுவோம். அப்ப கிரவும் இது யாரு தூக்கி போட்டா, அவங்க முகத்தை நீங்க பாத்தீங்களான்னு கேட்க அந்த பிச்சைக்காரனை யோசிச்சு சொல்றான். நேற்று ராத்திரி நான் இதே இடத்துல பிச்சை எடுத்துட்டு இருந்தேன். அப்ப கார்ல வந்து ஒரு ஆளு பாதி சாண்ட்விச் சாப்பிட்டு மீதி சாண்ட்விச் ஒரு கவர்ல போட்டு குப்பை தொட்டியில போட்டான். அந்த சாண்ட்விச் எடுக்கிறதுக்காக தான் குப்பை தொட்டிக்கு போனேன். அப்பதான் அந்த கவர்ல இந்த போன் இருந்ததா சொல்ல அந்த பிச்சைக்காரன்ட்ட மின்னோட போன் கிடைச்சிருக்கும். அந்த பிச்சைக்காரன் அந்த ரவுடி கும்பல் போனை வாங்கிட்டு போயிருப்பாங்க. அந்த போன் இப்ப ஹீரோவுக்கும் கிடைச்சிருச்சு. அப்ப ஹீரோவும் குப்பை தொட்டியில அந்த கவரை போட்டதா சொன்னீங்களா, அந்த ஆளு முகத்தை பாத்தீங்களா, இல்லாம வந்த காரை எதுவும் நோட் பண்ணீங்களா, நம்பர் எதுவும் ஞாபகத்துல இருக்கான்னு கேட்க இங்க 1000 பேர் வருவாங்க, ஒவ்வொருத்தங்களையும் ஞாபகத்துல வச்சிருக்க முடியுமான்னு கேட்க அப்ப ஹீரோவும் நான் தயவு செஞ்சு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், இது எனக்கு ரொம்பவே முக்கியம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு கேட்க ஹீரோட முகத்தை பார்க்கவும் நிலைமையை பார்க்கவும் பாவமா இருக்க அந்த பிச்சைக்காரன் யோசிச்சு பாக்குறாரு. அவருக்கு ஞாபகத்துல வந்த விஷயத்த சொல்றாரு. வந்தவன் ஒரு ஒயிட் கலர் BMW கார்ல தான் வந்தான், ஆனா முன் சீட்ல உட்கார்ல பின் சீட்ல தான் உட்கார்ந்தான். அந்த காரோட நம்பர் எனக்கு சரியா ஞாபகத்துல இல்ல, ஆனா அவனு அந்த சாண்ட்விச்சை தூக்கி போட்டால அவன் தாடி வச்சிட்டு பின்னாடி கொண்டு இருந்ததா சொல்ல இப்ப கோல்ட தான் காட்டுறாங்க. அவன் ஆளுங்களோட ஹார்பர்ல இருக்க வேரஸ்க்கு தான் வரவும் இன்னொரு பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவங்க ஒரே இடத்துல இருந்தா ஏஜென்ட்ஸ்ட மாட்டிக்க வாய்ப்பு இருக்குன்னு கண்டினியூஸா வண்டியை ஓடிட்டே இருக்காங்க. அதோட அந்த பிச்சைக்காரன் ஒருத்தர் அந்த குப்பை தொட்டி தான் கவரை போட்டுதாவும் அதுல தான் போன் கிடைச்சதா சொல்லிருப்பாங்களா. அந்த தகவல் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. அதாவது அந்த குப்பை தொட்டியில ஒரு CCTV கேமரா இருக்கு, அதுதான் செக் பண்ணி பார்க்க இவங்க சொல்ற அங்காடியாளத்தோட ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாக்குறாங்க. அப்படி மேட்ச் ஆக டேவை பார்த்துட்டாங்க. அதோட அவங்க வந்து ஒயிட் கலர் BMW கார் தான் தெரியும். அந்த காரை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரியா அந்த கார் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். அது வரைக்கும் அவங்க காத்து தான் இருக்கணும். அப்படியே கட் பண்ணா கோல்டோட இடத்த தான் காட்டுறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே பசிக்குதுன்னு சாப்பிட்டு இருக்கும் போது கோல்டு கீழே வேலை பார்க்கறப்ப எனக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்க சாப்பிட போக அதை பார்த்த உடனே கோல்டோட முகமே மாறுது. கையில கிடைக்கிற பொருளாம் வச்சு அந்த பேவா அடிக்கிறாரு. இந்த அளவு கோல்டுக்கு கோவம் வர என்ன காரணம்? அப்படியே கட் பண்ணா சில வருஷத்துக்கு முன்னாடி தான் காட்டுறாங்க. அப்ப கோல்டு இவ்வளவு பெரிய ஆளலாம் இல்ல, ஒரு டானு கிட்ட வேலை பார்க்கற சாதாரண ரவுடி தான்.
அப்ப ஏதோ ஒரு பிரச்சனையால அந்த டானோ ஒரு மாடியில இருந்து கோல்ட கீழே தள்ளிவிட அவனுக்கு நிறைய அடிபட்டிருக்கும். ஆனா செத்துருக்க மாட்டான். உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவாங்க. கொஞ்ச நாள்ல கோல்டு சரியாக. அப்பதான் அங்க இருக்க ஒரு நியூஸை பாக்குறான். அப்பதான் அந்த பாஸ் தானே ஏன் தள்ளிவிட்டாங்கிற விஷயத்தையே கண்டுபிடிக்கிறான். அந்த டான் எந்த மாடியில தள்ளி விட்டுருப்பானோ அந்த மாடியோட குவாலிட்டி சரியில்ல. கோல்ட அங்க எட்டி பார்க்கும் போது செவரு உடைஞ்சு கீழே விழுந்ததாகும். அந்த பில்டிங்கோட குவாலிட்டி சரியில்லைன்னு சொல்லி அதை கட்டுறதுக்காக புது அப்ரூவல் வாங்கதான் இப்படி ஒரு பிளான் பண்ணி கோல்டு உயிரோட விளையாண்டுருப்பான். ஆனா இதை பார்த்த கோல்டால அமைதியா இருக்க முடியல. அவன் சுயநலத்துக்காக நேர்மையா இருந்த என்னையை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கானான்னு சொல்லி அந்த டானை தேடி போய் சண்டை போட்டு கொண்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவன் கம்பெனி சொத்து எல்லாமே கோல்டோட கைக்கு வர அவன் ஒரு புது டான் ஆகிறான். அதோட அந்த பழைய டான் ஒருத்தன் கோல்ட முதலாளி இருப்பாரு. அந்த முதலாளி சேர்மன் ஜோக்கு கீழே தான் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அந்த முதலாளி இறந்து போன விஷயம் தெரியவும் சேர்மன் ஜோவும் கோல்ட வர சொல்லி இருப்பாரு. இதுக்கு முன்னாடி என் கீழே வேலை பார்த்தவன் பாஸ் இறந்து போயிட்டாரு. இப்ப அவர் பண்ண வேலை எல்லாத்தையுமே நீ தான் பண்ணணும்னு சொல்லி கோல்டுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருப்பாரு. ஆனா கோல்டு அதை ஏத்துக்கல. தான் பாஸையை கொண்டாச்சு. தான் கிட்ட ஆளுங்க இருக்கு, பணம் இருக்குங்கிற தைரியத்துல யாருக்கிட்ட மோதுன்னு தெரியாம சேர்மன் ஜோ கிட்ட மோதவும் அங்க பெரிய சண்டையை நடக்குது. ஆனா சேர்மன் ஜோ அவனை அசால்ட்டாவை சமாளிச்சு அவன் வாயில கத்தியாலேயே ஓட்டப்பட்டுருவாரு. அந்த கோல்டு கூட வந்து எல்லா ஆளுங்களையும் கொண்டு இருப்பாரு. ஆனா கோல்ட மட்டும் உயிரோட வச்சிருப்பாரு. அதோட அவங்கிட்ட ஒரு கதையும் சொல்றாரு. என்னோட சின்ன வயசுல என் பக்கத்து வீட்டுல ஒருத்தர் நாய் வச்சிருந்தாரு. அந்த நாய் நல்லபடியா தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் அந்த நாய் தான் ஓனரைய பார்த்து குறைச்சிச்சு. அவருக்கு வேற வழி தெரியல. அந்த நாயை அடிச்சே கொண்டுட்டாரு. நாய்க்கான இடம் எதுவோ அந்த இடத்துல இருக்கதா நாய்க்கு நல்லதுன்னு சொல்லி கோல்ட மிரட்டவும் கோல்டுக்கு அப்பதான் சேர்மன் ஜோ யாருன்னே புரியுது. அதனால அவர் கீழே வேலை பார்க்க ஒத்துக்கவும் இருந்தாலும் இவன் பண்ணது தப்பாச்சு. அதுக்கு அவனுக்கு தண்டனை கொடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு அங்க நிறைய உருளைக்கிழங்கு சூடு பண்ணி வச்சிருப்பாரு. அவனுக்கான தண்டனையும் கொடுக்குறாரு. கோல்டோட கை கால என் வாயை கூட துறக்கிற மாதிரி பிடிச்சுக்கிறாங்க. அப்பதான் ஜோவோட செக்ரட்டரியும் கையில ஒரு பெரிய உருளைக்கிழங்கா நல்லா சுட சுட எடுத்து அதை அப்படியே முழுசா வாய்க்குள்ள வச்சு அழுத்தி இருப்பாரு. இப்படி 2-3 சூடான உருளைக்கிழங்கெல்லாம் இது பண்ண அதை கடிக்கவும் முடியாம முழுங்கவும் முடியாம கஷ்டப்பட்டிருப்பான். அதனாலதான் அவங்க கிட்ட இருக்க மொத்த பல்லும் கொட்டி போக தங்கத்துல பல்லு செட் பண்ணி வச்சிருப்பான். அதனாலதான் இவனுக்கு கோல்டு டீத்துங்கிற அதாவது தங்க பல்லுங்கிற பேரை வந்திருக்கும். ஆனா நம்ம இவனை கோல்டுன்னு தான் சொல்வோம். அதுல இருந்து சேர்மன் ஜோவோ பழிவாங்க எதுவும் காரணம் கிடைக்குமான்னு காத்துட்டே இருக்க. இப்ப இவங்க வண்டியில தானே மின் இருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் மின் இறந்து போயிட்டா அவளை பத்திரமா பாதுகாக்கணும். அப்படி இல்லைன்னா கார்ல இருந்து வாட வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இவ உடம்ப பாதுகாக்கிறதுக்கான ஒரே வழி கூலிங்ல வைக்கிறதானே. அந்த ஹார்பர்ல ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் ரூம் இருக்கும். அங்க மின்ன ஒரு பையில போட்டு கொண்டு வரவும் அதுக்கு செக்யூரிட்டியா இருக்க ஆளுங்க பாத்துருவாங்க. நீங்க யார் இந்த நேரம் எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்கவும் இவன் வேற இந்த நேரத்துல வரணும்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து அவனை குத்தி கொண்டுட்டு மின்னோட உடம்பு அந்த கோல்டு ஸ்டோரேஜ்ல வைக்க அப்படியே கட் பண்ணா ஹீரோவையும் அவன் டீமையும் தான் காட்டுறாங்க. அந்த ஒயிட் கலர் BMW அதான் கோல்டோட கார் அது எங்க இருக்கு தான் ட்ராக் பண்ணிட்டு இருக்கவும் அதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. 96% முடிஞ்சிருச்சு. இன்னும் 4% தான் இருக்கு. அதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அப்பதான் காரை ஓட்டிட்டு ஒரு வழியில வரும்போது சால் தூரத்துல இருக்க ஒரு ஆளை பாக்குறாரு. இவன் இங்க என்ன பண்றான்னு சொல்லி பேச அத பக்கத்துல இருக்க ஆன்சு கேட்டு யார பத்தி பேசுறான்னு கேட்டா அதாங்க காங்க இருக்கான அவனை பத்தி தான் சொல்லவும் அப்பதான் காங்கோட பிளான காட்டுறாங்க. இவங்க 3 பேரையும் பிடிக்கிறதுக்காகவும் தடுக்கிறதுக்காகவும் இவங்க வர வழியில பாம் செட் பண்ணிருப்பாரு. இப்ப அந்த பாம்பை வெடிக்க வைக்கவும் அந்த ட்ரக் பறந்து வந்து விழ இப்ப ஹார்பர்ல கோல்டு ஸ்டோரேஜ்ல இருக்க மின்ன தான் காட்டுறாங்க. மின்னுக்கு மறுபடியும் முழிப்பு வரவும் அவளை அழைச்சு வச்சிருந்த அந்த பையில இருந்து வெளியில வரவும் தான் எங்க இருக்குன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. இப்ப மறுபடியும் கட் பண்ணா ஹீரோவை தான் காட்டுறாங்க. அந்த கார் கீழே விழுந்திருக்கும்ல அந்த நேரத்திலேயே கோல்டு காரை தேடுறதுக்கான ப்ராசஸிங் முடிஞ்சிருக்கும். அந்த கார் இப்ப ஹார்பர்ல தான் இருக்குன்னு தெரிய வர ஹீரோ ஹார்பருக்கு போனோம். ஆனா வெளியில காங்க இருக்கவும் முதல்ல ஹான்சு தான் வெளியில வர எனக்கு வேண்டியது நீ இல்ல அந்த கிம் தான் காங் சொல்ல அதுக்கு ஆன்சவும் டேய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கடா. என்ன நீ எவ்வளவு கோவப்படுத்திருக்கான் தெரியுமா? இந்த ட்ரக்கோட மதிப்பு என்னன்னு தெரியுமாடா உனக்கு? இன்னைக்கு நீ பண்ண வேலைக்கு உனக்கு பாடம் கத்து தரமா விட மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போடுறதுக்கு முன்னாடி வார்ம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன இவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான்னு காங் கண் எடுத்து ஷூட் பண்ணா. அப்ப பக்கத்துல இருக்க கம்பியில காலை வச்சு அப்படியே ஜம்ப் பண்ணி பாடியை சுழட்டி ஒரு உதைக்க போக காங்க அப்படியே குட்டிக்காரனை போட்டு வேற ஒரு பக்கம் வந்து நிக்கவும் இதான் சரியான டைம்னு ஹீரோவும் நைஸ் அந்த ட்ரக்ல இருந்து இறங்கி காங்கோட கார் தூரத்துல இருக்கும். அதுல ஏறி அங்க இருந்து கிளம்பிடுவாரு. அப்ப ஹான்சோ என் ஐடியா ஒர்க் ஆயிடுச்சுன்னு சொல்ல என்ன ஐடியா? நீ சொல்லட்டும் போது அது என் உடம்புல படவே இல்ல நான் தப்பிச்சிட்டேன்னு சொல்ல தம்பி காங் அது என் ஐடியா இல்ல உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்றதா என்னோட ஐடியா கொஞ்சம் பின்னாடி பாருன்னு சொல்ல ஹீரோ கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. உடனே காங் கன் எடுத்து ஷூட் பண்ண போக ஹான்சோ பின்னாடியே வந்து உத கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கன்னுக்கு ஒரு உத அப்படியே கன் மேல பறந்து வரும்போது அதுக்கு மறுபடியும் ஒரு உத தண்ணியில போய் விழுந்துரும். இந்த காங்கும் சும்மா இல்ல தாங்கிட்ட ஒரு கத்தி இருக்கும். அதை எடுத்துட்டு ஹான்சோட சண்டை போட்டுட்டு இருக்க. அதை பொறுமையா கவுந்த கார்ல படுத்துக்கிட்டு ஒரு ஆக்ஷன் மூவி பாக்குற மாதிரி சால் பாத்துட்டு இருக்க. காங்கும் ஹான்சோட காலையை ஒரு கீழ போட்டு நீ ஒரு டேக்கண்டோ பிளேயர் தானே காலி இல்லைன்னா உன்னால சண்டை போட முடியாதுன்னு சொல்லவும் இந்த காங் ஹான்சோவை தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் கையிலையும் சண்டை போட நல்லாவே வரும். இப்ப கத்தி எடுத்துட்டு கொடுத்த வருவோம் அசால்ட்டா அதை தடுத்து மண்டையிலேயே ஒரு முட்டு அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க பிரிட்ஜ்ல தள்ளி விட்டுருவாரு. அந்த நேரம் தான் காங்கோட ஆளுங்க அங்க வரவும் இவனுக்கு கையில மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹான்சுவும் டேய் சால் நம்ம அப்புறம் பாப்போம்னு சொல்லிட்டு ஹான்சுவும் பாலத்துல இருந்து தண்ணியில உச்சி எஸ்கேப் ஆயிடுவாரு. இப்ப காங்கோட ஆளுங்க ஏகப்பட்ட ஏஜென்ட் அங்க வந்துட்டாங்க. சாலும் கார்ல இருந்து வெளியில வராரு. அங்க இருக்கவங்களாம் கையில கனோட நிக்கவும் ஆளுங்க அதிகமா இருக்காங்க. சாலும் இத்தனை பேரை சமாளிக்கிறது கஷ்டம்னு பிரச்சனை வேணாம்னு சொல்லி சரண்டர் ஆக இப்ப ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவர் ஹார்பருக்கு தான் போயிட்டு இருக்கவும் இன்னொரு பக்கம் ஹார்பர்ல கோல்டு ஸ்டோரேஜ் ரூம்ல இருக்க மின்ன தான் காட்டுறாங்க. மின்ன அந்த பையில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் சுத்தி பார்த்தா அங்க இருந்து வெளியில போறது எப்படின்னு தெரியல. அந்த கோல்டு ஏற்கனவே கொலப்பன ஒரு ஆளோட பாடி அங்கதான் இருக்கு. அதை பார்த்த மீன் பயந்து போறா. எப்படியாவது தப்பிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க. இப்ப கோல்ட தான் காட்டுறாங்க. சேர்மன் ஜோவோட செக்ரட்டரி தான் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த செக்ரட்டரி கால் எடுக்கல. அப்ப கோல்டோ இவன் எத்தனை தடவை பண்ணாலும் கால் எடுக்க மாட்டான். டேய் டைரக்டா அந்த கோல்டு ஸ்டோரேஜ் ரூமுக்கு போ. அங்க அந்த பொண்ணோட பாடி இருக்குல அந்த பொண்ணோட பாடியை ஒரு போட்டோ இல்ல அது கூட நீ ஒன்னா நிக்கிற மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்து எனக்கு சீக்கிரமா அனுப்புன்னு சொல்லவும் அந்த டேவும் பாஸ் இது வரைக்கும் நான் செல்ஃபி எடுத்ததுல எப்படி எடுக்கிறதுன்னு கேட்கவும் இவங்க கிட்ட சொல்றதுக்கு நம்மளே செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு கோல்டு அங்க இருந்து
கிளம்ப அப்பதான் செக்ரட்டரி மிஸ்டு காலை பார்த்துட்டு கால் பண்ண. எதுக்குடா அடிக்கடி கால் பண்றேன்னு கேட்கறாரு. அது கோல்டு, இப்பதான் உனக்கு ஒரு போட்டோ அனுப்பலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள நல்ல வேலை நீயே கால் பண்ணிட்ட. இப்ப நீ என்ன பண்ற தெரியுமா, டைரக்டா அவன் பாஸ் கிட்ட போய் சொல்லி எனக்கு கால் பண்ண சொல்லுன்னு சொல்லவும் உனக்கு இந்த அளவு தைரியம் வந்துச்சா, உயிர் மேல ஆசை இல்லையான்னு கேட்க நான் சொல்றது கேட்க மாட்டியா, உன் பாஸை எனக்கு கால் பண்ண சொல்ல, இல்லனா ஒரு பொண்ணு தான் ஜெயிலுக்கு போவார்னு யூரியோட ஆடியோவை அனுப்பவும் அத பாஸும் கேட்டுருவாரு. தான் பொண்ணு கிட்ட வந்து விசாரிக்கிறாரு என்ன நடந்துச்சுன்னு. அப்ப யூரியும் ஒரு பொய்யான கதையை கட்ட ஆரம்பிக்கிறா. நான் ஸ்டடி ரூம்ல அமைதியா படிச்சிட்டு இருந்தேன், அங்க அந்த மீன் வந்தா, என்னாலதான் அவளை ஸ்கூலை விட்டு அனுப்ப போறாங்கன்னு என் மேல கோவப்பட்டா, என்ன திட்டினா, என் கூட சண்டை போட ட்ரை பண்ணா. நானும் எவ்வளவு பொறுமையா சொல்ல ட்ரை பண்ணேன், ஆனா அவ கேட்கல. அப்ப நடந்த சண்டையில தான் தவறுதலா அவளை கீழே வந்து அவ தலையில அடிபட்டுருச்சு. நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்ல அவர் பொண்ணு சொன்னதெல்லாம் பொய்ன்னு அப்பாவுக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் தான் பொண்ணு கிட்ட வந்து நீ அந்த மீனை கொலை பண்ணிட்ட, அது உண்மையா இல்லையான்னு மட்டும் கேட்க நான் கொன்னுட்டு தான் நினைக்கிறதா சொல்ல அப்பா கண்ணத்திலே பலார்னு ஒரு அடி. அதுக்கப்புறம் தான் பொண்ணு கிட்ட வந்து உனக்காக உன் அப்பன் எது வேணாலும் செய்வேன், ஒருவேளை அந்த மீனை நீ கொலை பண்ணு நினைச்சிருந்தா என்கிட்ட வந்திருக்கணும், என்கிட்ட சொல்லிருக்கணும், நான் உனக்காக அவளை கொலை பண்ணிருப்பேன். ஆனா அதை விட்டு முட்டாள்தனமான ஒரு காரியத்தை பண்ணிட்டேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, அவளுக்கு தலையில அடிப்பட்டதா சொன்னீங்க, அப்ப அவ இறந்து போயிட்டாளா இல்லையான்னு கேட்கவும் அதுக்கு பொண்ணு யூரியும் அவ தலையில வந்து ரத்தம் வந்துச்சு, ஆனா அவ இறந்து போயிட்டாளா இல்லையான்னு என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியலன்னு சொல்ல சேர்மன் ஜோபோ இதுக்கப்புறம் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன்னு செக்ரட்டரிட்ட வராரு. அந்த பொண்ணு மீனோட பாடி கோல்டு கிட்ட தானே இருக்கு, அந்த பொண்ணை கொலை பண்ணது ஏன் பொண்ணு இல்ல, அந்த கோல்டு தான் சொல்ல செக்ரட்டரியும் புரிஞ்சுக்கிறாரு. அந்த கொலைப்பலையை எப்படியாவது கோல்டு மேல போலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. இப்ப மீனை தான் காட்டுறாங்க, கோல்டு ஸ்டோரேஜ் ரூம்ல தான் இருக்கு. கதவை தேடி கண்டுபிடிக்கவும் அதை ஓபன் பண்ண ட்ரை பண்ண கதவை திறக்க முடியல. அங்க குளிர் தாங்க முடியாம உட்கார்ந்து இருக்கவும் அப்பதான் ஹீரோவும் ஆர்பருக்கு வராரு. அந்த ஒயிட் கலர் BMW காரையும் பாக்குறாரு. வழக்கம் போல கையில கிளவுஸ் மாட்டிட்டு அந்த டேவை தான் தேடிட்டு இருக்கவும் அந்த டேவை கண்டுபிடிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் கோல்டு ஸ்டோரேஜ் ரூமுக்கு பக்கத்துல யாரோ வராங்க. மின்னுக்கு பக்கத்துல யாரோ வராங்கன்னு தெரியவும் உடனே போய் ஒளிஞ்சுக்குவா. அப்பதான் டோர் ஓபன் பண்ணிட்டு கோல்டு அங்க வரவும் மின்னோட இறந்து போன பாடியை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்குள்ள வந்துட்டு இருக்கான். அவன் கண்ணில் படக்கூடாதுன்னு மின்னும் ஒவ்வொரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்க. அப்ப கரெக்டா மின்னுக்கு பக்கத்துல வரும்போது சேர்மன் ஜோ கிட்ட இருந்து கால் வந்துடும். அந்த காலை பேசுறதுக்காக அந்த ஸ்டோரேஜ் ரூம்ல இருந்து வெளியில போக இப்ப ஹீரோவை தான் காட்டுறாங்க. அந்த பேவும் டேவருக்கு கண்டெய்னருக்கு வந்துருவாரு. அவங்க ரெண்டு பேர்த்திட்டையும் மின்னோட போட்டோவை காட்டி இந்த பொண்ணு எங்க இருக்கான்னு கேட்கவும் பே கத்திய வச்சு மிரட்டுறான். நீ ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புறியால குத்திட்டுமான்னு கேட்க அப்படியே ஹீரோ கோவமா பார்க்க சீனை கட் பண்ணா மறுபடியும் கோல்டு தான் காட்டுறாங்க. அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்கு வெளியில தான் சேர்மனோட பேசிட்டு இருக்காரு. சேர்மனும் அந்த பொண்ணு மின்னோட பாடி உங்ககிட்ட தான் இருக்குன்னு தெரியும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அதை நீயே கிளியர் பண்ணிடுன்னு சொல்ல ஆனா கோல்டு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னா தனக்கு கோடி கணக்குல பணம் வேணும். ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வேலை பார்க்கற இந்த செக்ரட்டரி என் பல்ல புடுங்கினானே அவன் பல்லையும் அதே மாதிரி பிடிங்க, அதை எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க, அதுக்கப்புறம் நான் லொகேஷன் சொல்றேன், நீங்களும் நானும் தனியா பேசி முடிவெடுப்போம்னு சொல்லவும் அந்த கோல்டு நம்பரை வச்சு அவன் எங்க இருக்காங்கிற லொகேஷன் அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. இப்ப செக்ரட்டரிட்ட நம்ம கிளம்புவோம்னு சொல்ல அங்க அவர் மட்டும் இல்ல கூட ஒரு கும்பலே இருக்க, எல்லாருமே கோல்டு இருக்க இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கவும் இன்னொரு பக்கம் சியாங்க தான் காட்டுறாங்க. இப்ப மின்னோட மொபைல் ஹீரோ கிட்ட தானே இருக்கும், அதுல இருக்க ஆப் மூலமா அந்த லொகேஷனை ஃபாலோ பண்ணிட்டு ஹார்பருக்கு தான் வர மறுபடியும் கோல்டு தான் காட்டுறாங்க. கோல்டு இன்னும் அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்கு வெளியில தான் இருக்கு. அப்ப மின்னும் வெளியில அமைதியா இருக்கு, கண்டிப்பா யாருமே இல்லன்னு சொல்லிட்டு கதவை ஓபன் பண்ணிட்டு வெளியில வர ட்ரை பண்ணா அப்ப கோல்டு மின்ன பார்த்து அதிர்ச்சியாக இதோட இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம்.